உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சார் காஃபி. இந்தாங்க. மனசுக்கு கஷ்டமா இருக்கு மாப்ள. ஜாஸ்மின், ஐயோ, சாரி ஜாஸ்மின். என்ன சாரி? ஒரு காஃபி எடுத்து ஒழுங்கா குடுக்க தெரியாதா உங்களுக்கு? நீ எல்லாம் யூஎஸ்க்கு போய் என்னதான் படிச்சியோ? ஏதாவது ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்திருந்தா கூட இப்போதைக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். என்ன இன்னும் நின்னுட்டு இருக்க? போய் துணி எடுத்துட்டு வந்து சீக்கிரமா கிளீன் பண்ணு. சரிங்க ஜாஸ்மின். சூர்யா, இருப்பா. அம்மா கிளீன் பண்றேன்ப்பா, நீ இரு. பரவாயில்லம்மா, நானே தொடச்சு விட்டுறேன். என்ன சூர்யா இது? ஜாஸ்மின், அப்துல் அண்ணா கால் பண்றாரு. சொல்லுங்க அண்ணா. சூர்யா சார் ரொம்ப இன்சல்ட் பண்றாங்க மேடம். நீங்க தான் மேடம் இதெல்லாம் வந்து தடுக்கணும். சரி அண்ணா, நான் உடனே வரேன். வாங்க மேடம். ஐயோ, என் ஆசை புள்ள இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றது என்னால பார்க்கவே முடியல. ஐயோ சிஸ்டர், எல்லாம் விதி. சூர்யா, வெறும் துணியில தொடைக்காத, நல்லா ஈரமாக்கி தொட. நல்லா வச்சு செய்யறாங்களே. சரி. மாட்டிக்கிட்டான். ஐயோ, மாரி, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. சாத்து மாரி, ஏய், யார் ஆபீஸ்ல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய், வாய மூடு. என்ன நினைச்சுக்கோ மனசுல? யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாதா உனக்கு? தொலைச்சிருவேன், தொலைச்சு. இவரை யாரு நினைச்ச? இந்த கம்பெனியோட முதலாளி. இப்போ இந்த கம்பெனிக்கு நான் தான் முதலாளி. உன் ஹஸ்பண்ட் சார் இங்க வேலை பார்க்கறாங்களே, அவங்கள மாதிரி சாதாரண ஒரு ஒர்க்கர் தான். புரிஞ்சுதா? உன் ஹஸ்பண்ட் சாருக்கு உத்தரவு போடுறது ஹையர் ஆபீசர் ஜாஸ்மின்.
அவங்களுக்கு திட்டுறதுக்கும் பேசுறதுக்கும் எல்லா அதிகாரமும் இருக்கு. ஆமா, நீ எப்படி ஏன் ஆபீஸ்க்குள்ள வந்து என் ஐயர் ஆபீசர் மேலேயே கை வைப்ப? என்ன சூர்யா, உன் வைஃப் எப்படி மரியாதை இல்லாம நடந்துக்கிறாங்க? முதல்ல அவங்களுக்கு எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடு, இல்லனா ஒன்ன தொலைச்சிருவேன். ஜாக்கிரதை. மாரி, ஏய், விடு. ஏய், விடுன்றல. மாரி, வேண்டாம். ஐயோ விட சொல்லுங்கம்மா. யாருக்கிட்ட கை நீட்டி பேசுற? ஹஸ்பண்ட் சார் கிட்டயா? ஐயோ, என் காதுல எலும்பு முறியிற சத்தம் எல்லாம் கேக்குது. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? விடு விடு. மாரி, விடு. ஐயோ, விரல் எலும்ப முறிச்சிட்டாலே. இனி யாராவது ஹஸ்பண்ட் சார கை நீட்டி பேசுறதோ இல்ல மரியாதை குறைவா நடத்துறதையோ பார்த்தேன், அப்புறம் பேச வாய் இருக்காது, நீட்ட கை இருக்காது. ஆஹா, என்ன இந்த எம்டி சீட்ல உட்கார்ந்ததும் உனக்கு கொம்பு முளைச்சிருச்சோ? இந்த சீட்டு ஹஸ்பண்ட் சார் உனக்கு போட்ட பிச்சை. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. இன்னும் ஒரே மாசத்துல இந்த எம்டி சீட்ல என்னோட ஹஸ்பண்ட் சார உட்கார வச்சு நான் அழகு பார்க்க தான் போறேன். பார்த்துக்கிட்டே இருங்க. மொத்தமா மாறிட்டா. வாங்க ஹஸ்பண்ட் சார். சாமி கும்பிட்டு இருந்தவன் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாலே. இருந்தாலும் உனக்கு இவ்வளவு கோவம் ஆகாது மாரி. என்ன ஹஸ்பண்ட் சார் சொல்றீங்க? உங்களுக்கு ஒரு அவமானம் அசிங்கம் நடக்கும்போது அதை சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமா? உன் கோவம் இன்னும் போகலையா? நினைச்சாலே எனக்கு ஆத்திரமா வருது. இப்படி எல்லாம் நடக்கும்னு நினைச்சுதான் நான் உங்களை வேலைக்கு போக வேண்டாம்னு சொன்னேன். இப்ப என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்களா? சரி விடு. அரவிந்த் யாரு? என் தம்பி தானே. ஏதோ தெரியாம பண்ணிட்டான். அது எப்படி தெரியாம செய்வாரு? உங்களை அவமானப்படுத்தி சந்தோஷப்படணும்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் பண்ணிருக்காங்க. அப்படிலாம் சந்தேகப்படாத மாதிரி. தாரம்மா அங்கதானே இருந்தாங்க. ஜாஸ்மினை கூட திட்டினாங்கல்ல, நீயும் தானே பார்த்த. நீங்க எல்லாத்தையும் கண்மூடித்தனமா நம்பிட்டு இருக்கீங்க ஹஸ்பண்ட் சார். அத்தனையும் நடிப்பு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.